ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் சேனல். ரொம்பவே சுவையான ஒரு வெண்டைக்காய் கடையல் இல்லை வெண்டைக்காய் பச்சடின்னு கூட சொல்லாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் இந்த பச்சடிக்கு காஞ்ச மிளகாய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. காஞ்ச மிளகாய் இல்லைன்னா இந்த பச்சடி தயவு செஞ்சு செய்யாதீங்க, அந்த டேஸ்ட்டே வராது. இப்போ நான் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை தேவைப்படுதோ அத்தனை இப்போவே ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். அதே பேனில் 10 பூண்டு பற்கள் போட்டுக்கிறேன். கூடவே ஒரு வெங்காயமும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி கொடுங்க. நான் பருப்பு சட்டியில் தான் இந்த கடையில் செய்ய போகிறேங்க. நீங்கள் மிக்சி ஜாரில் செய்யறதுனாலும் செய்யலாம். அப்படி மிக்சி ஜாரில் சேர்க்கும் பொழுது இந்த காஞ்ச மிளகாவை கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து ஒரு முறை அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற வெண்டைக்காவையும் சேர்த்து நான் அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப குறைப்பாக அரிச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். நான் பருப்பு சட்டியில் தான் செய்ய போகிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதுக்கு புளிப்பு சுவை ரொம்பவே முக்கியங்க. அதனால நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். 1 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெண்டைக்காவை இது போல் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வதக்கிட்டு கடையை தான் போகிறோம்னு நீங்கள் பெருசாக கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கடைஞ்சி எடுக்கும் பொழுது வாயில் டிஸ்டர்ப் ஆகுங்க. நம்ம சாப்பிடும் போது கடிப்படும் பொழுது வாயில் டிஸ்டர்ப் ஆகும். அதனால் சின்னதாக நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கும், நமக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு இந்த காய் நல்லா வெந்து கிடைக்கணும். அதுக்காக தான் நம்ம லைட்டாக தான் சேர்க்கணும் தண்ணி. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஃபஸ்ட்டே நம்ம காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்து வச்சிட்டோம். அதனால் மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதாங்க. இது நீங்கள் சிம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே காய் வெந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பருப்பு சட்டியில் நம்ம 4 மிளகாய் போட்டு வச்சுருக்கோம். அதில் கொஞ்சமாக கல் உப்பு தூவி அப்போ தான் உங்களுக்கு கடையும் பொழுது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஜாரில் போட்டு எடுத்துக்கிட்டு லைட்டாக கல் உப்பு தூவி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பவுடராகவே கிடைக்கும் இந்த காஞ்ச மிளகாய். இப்போ பருப்பு சட்டியில் இது போல் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க. இதோடைய சுவை ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது போல் சட்டியில் கடைஞ்சி எடுத்து செஞ்சிங்கன்னா இப்போ நான் எந்த அளவுக்கு அது பவுடராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற வெண்டைக்காவும் இதில் சேர்த்துக்கலாம். இது நான் கடைஞ்சி எடுத்துட்டேன். கொஞ்சமாக நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. நான் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு அதனால் புளி சேர்க்கல. புளி வேணும்னா கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸு நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் வெண்டைக்காய் குக் பண்ணும் போதே அந்த புளியும் சேர்த்துக்கணும். இப்போ தாளிச்சிட்டோங்க. நம்ம கொஞ்சமாக ஆயில் போட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு இதை தாளித்து எடுத்துக்கலாம். இந்த கடையல் பச்சடின்னு சொல்லலாம், கடையல்னு சொல்லாங்க. இது களிக்கு ரைஸ்க்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.